हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी। பகவத்கீதாவுடைய ஃபஸ்ட்டு சாப்டர் நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயத்தை உணர்த்துறது அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சம்சாரா ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் வந்து சம்சாராவை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கும். இங்கே வந்து வியாசர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சம்சாராவை 3 ஸ்டேஜஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். என்ன 3 ஸ்டேஜஸ்? ஃபஸ்ட்டு என்ன? ராகஹா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஷோகஹா, அப்புறம் சொல்யூஷனை கீதா நம்மளுக்கு கொடுக்க போகிறது. அப்போது இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் டிஸ்கவர் பண்ணாத வரைக்கும் சொல்யூஷனுடைய வேல்யூ நம்மளுக்கு புரியவே புரியாது. சாப்டராக கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணாலும் அது எனக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நன்னா புரியணும். ஸோ சம்சார வர்ணனை வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன விஷயம்? டீச்சரையும் ஸ்டூடெண்ட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த விஷயம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஆத்ம ஞானம் அடையணும் அப்படின்னு சொன்னால், அதாவது செல்ஃப் நாலேஜ் நம்மளுக்கு வேணும்னா ஒரு டீச்சரோட ஹெல்ப் இல்லாமல் செல்ஃப் நாலேஜ் இஸ் நாட் பாசிபிள். நானே ஏதாவது புக்கெல்லாம் திறந்து படிச்சுடுவேன். ஃபஸ்ட்டு எந்த புக்கை படிக்கணும்னு தெரியாது, நம்மளுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஸோ படிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே சம்சாரியாகவே வந்து சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த ஜன்மா வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அந்த டீச்சர் எப்படி என்ன குவாலிஃபிகேஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தகுதி இருக்கணும் அதுவும் வந்து இங்கே சொல்லப்படுறது. ஸோ இன்டைரக்டாக வந்து அது ஹிண்ட் பண்ணப்படுறது. ஸோ 2 பேருக்கும் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த டீச்சிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ 2 விஷயம் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ப்ரெசென்ட் பண்ணப்படுறது. ஸோ இந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் எந்த சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணுறா, எந்த கான்டெக்ஸ்டில் மீட் பண்ணுறா டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும்? மகாபாரத போர் யுத்த களத்தில் தான் இப்போ அவ 2 பேரும் வந்து மீட் பண்ணுறான். இப்போ மகாபாரத யுத்தம் வந்து நடக்க போகிறது. போர் ஆரம்பிக்கிறதுக்காக 2 சைட்லேயும் வந்து அந்த ஆர்மிலாம் வந்து இப்போது அணிவகுத்து நின்றுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாண்டவா சைடை வந்து யார் அந்த ஆர்மியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா, திருஷ்டத்யும்னன் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவன் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கறதுக்கு யார் வந்தா? துரியோதனன் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தான். பார்த்துட்டு யார்கிட்ட வந்து சொன்னான்? அவனுடைய குருவாகிய துரோணாச்சாரியார்கிட்ட என்ன சொல்கிறான்? பஷ்யைதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமோம் வியூடாம் திருப்பத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா அப்படின்னு சொன்னான். ஹே துரோணாச்சாரியா, பஷ்யனா பாருங்கோ. யாரை பார்க்கணும்? திருப்பத புத்திரேன, அந்த திருப்பத புத்திரனால்
இந்த பாண்டவர்களுடைய அந்த ஆர்மி வந்து இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பாருங்கோ. அவன் யார்? தவ சிஷ்யேன, அவன் உங்களுடைய சிஷ்யன். ஸோ தீமதா அப்படின்னா ரொம்ப பொல்லாதவன் அவன் அப்படின்றத மீன் பண்ணுறான், சர்காஸ்டிக்காக சொல்கிறான். உங்ககிட்டயே வித்தையை கற்றுண்டு இப்போ உங்களுக்கு எதிராகவே வந்து அவன் ஃபைட் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னான். இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டோம், அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 4. அத்ர சூரா மகேஷ்வாசாஹ भीमार्जुन समायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः. இப்போ துரியோதனன் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறான். அவள் சைடில் இருக்கிற ரொம்ப பலமான வாரியர்ஸை பற்றி இப்போ வந்து அவன் சொல்கிறான். அத்ர சூரா மகேஷ்வாசாஹா மகாரதா. சூரா அப்படின்னா நம்ம தமிழில் சூரர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இங்கே சூரா. அதாவது வீரம் பொருந்தியவர்கள், வீரம் மிக்கவர்கள், எந்த படையை பார்த்தாலும் அஞ்சாமல் ஃபைட் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பலம் பொருந்தியவர்கள், கரேஜியஸ். மகேஷ்வாசா அப்படின்னு சொன்னால் அது எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, இஷ்வாசா. இஷ்வாசனா வில். அப்புறம் மகேஷ்வாசானா மகா வில் அப்படின்னா ஒரு மகாதனுஹு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான போ அண்ட் ஏரோ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அங்கே சண்டை போடுற சில பேர்லாம் இருக்காள்ல, அவளுக்கெலாம் வந்து நிறைய தேவதாஸ் கிட்டே இருந்தெல்லாம் வந்து வரம் மூலமாக அவள் வந்து அந்த வில்லெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் மகேஷ்வாசா அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. அப்புறம் ஒருத்தரும் எப்படி இருக்காளாம், மகாரதாவாக இருக்கா ஒருத்தரும். மகாரதா அப்படிங்கிறது ஒரு டைட்டில். ஒரு வீரனுக்கு அவன் சண்டை போடுற கெப்பாசிட்டியை பொறுத்து பல டைட்டில்ஸ் வந்து கொடுக்கப்படுறது. அர்த்தரதி, மகாரதி, அதிரதி இப்படின்னு பல டைட்டில்ஸ் வந்து கொடுக்கப்படுறது. ஏகோதச சஹசிராணாம் யோதையே யஸ்து தன்வினாம் சஸ்திரசாஸ்திர பிரவீணஸ்ச மகாரதா இதி ஸ்மிருதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணுறதுக்கே ஒருத்தருக்கு அசிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் அவனை வந்து அர்த்தரதி அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு நிறைய பேரோட ஹெல்ப்போடு அவனால் வந்து அவனுடைய எனிமியை வந்து அட்டாக் பண்ண முடியும். இப்போ இல்லை ஒரு ஆப்போனண்ட்டை தன்னாலேயே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து யோத்தா அப்படின்னு சொல்லப்படுறது. 10,000 பேரை அட் அ டைம் ஒரே பர்சன்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் மகாரதி அப்படின்னு பேர் அவனுக்கு. அப்புறம் அன்லிமிட்டெட் எனிமீஸ், எத்தனை பேர் வந்தாலும் ஒரு கை பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவன் வந்து அதிரதி. இப்போ துரியோதனன் சொல்கிறான், பாண்டவாளோட சைடில் நிறைய மகாரதீஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ சூராக, மகேஷ்வாசாக, மகாரதாக. அது மட்டும் இல்லை, அந்த பேர் அந்த பக்கம் இருக்கிற முக்கால்வாசி பேரையும் வந்து அவன் இப்போது மென்ஷன் பண்ணுறான். பீமார்ஜுன சமா. ஸோ எப்படி இருக்காளாம் அவள்லாம்? பீமார்ஜுன சமா, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். யுதி அப்படின்னா சண்டை போடுறதுல சமமானவர்களாக இருக்கிறார்கள். ஸோ யாரெல்லாம் அப்படின்னு அவன் சாம்பிளுக்கு சில பேரெல்லாம் சொல்கிறான். யுயுத்தானா, இது வந்து சாத்தியக்கியோட இன்னொரு பேர். அது வந்து யார் அவன் அப்படின்னா, அவன் வந்து விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவன் சாத்தியக்கி. ஸோ மகாபாரத போரில் வந்து பாண்டவாஸ்க்கு நிறைய ஹெல்ப்பை வந்து இந்த சாத்தியக்கி பண்ணியிருக்கான். அவன் வந்து அர்ஜுனன் கிட்டே இருந்து வில் வித்தையை கத்துண்டவனாக சொல்லப்படுறது. அண்ட் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சாத்தியக்கி, வெரி பவர்ஃபுல் வாரியர். அப்புறம் விராட்டகா, விராட்ட தேசத்து ராஜா. அப்புறம் திருபதஸ்ச, திருபதன் திரௌபதியோட அப்பா.
இப்போ இவ எல்லாரும் யாரா? மகாரதாக, ஒருத்தருமே வந்து மகாரதர்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. இன்னும் நிறைய பேர் இருக்கா, அவெல்லாம் யாரு அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது. ஸ்லோகா நம்பர் 5. दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैभ्यश्च नरपुङ्गवः. சாத்தியகி, விராட்டா, திருபதன் இவெல்லாம் தவிர இன்னும் சில பவர்ஃபுல் வாரியர்ஸ்லாமும் அவா சைடு இருக்கா அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். திருஷ்டகேது, சேகிதானஹா, காஷிராஜா. வீரியவான் அப்படிங்கிறது காஷிராஜாவுக்கு கொடுக்கப்படுற ஒரு அட்ஜெக்டிவ். ரொம்ப வந்து வீரம் மிக்கவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜா அப்படின்னு. இவெல்லாம் ராஜாஸ். அப்புறம் புருச்சித் அப்படின்றவரும் வந்து ஒரு ராஜா. குந்தி போஜன் அவனும் ஒரு ராஜா. ஷைபியஹா அப்படின்னா அவரும் ஒரு ராஜா. நரபுங்கவஹா அப்படின்னா அது ஒரு டைட்டில். யாருக்கு அப்படின்னா ஷைபியஹாக்கு கொடுக்கப்படுற ஒரு டைட்டில். நரபுங்கவஹானா மனிதர்களிலேயே மிகவும் வீரம் மிக்கவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப அப்பேற்பட்ட இந்த ராஜாஸ் எல்லாம் இப்போ அவா சைடில் இருக்கா. இப்போ துரியோதனன் வந்து ஒத்தொத்தரையும் பார்த்து இப்படி லிஸ்ட் பண்ணும் பொழுதே என்ன ஆகுறதா, அவன் வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ளே வந்து ரொம்ப பயமானது இப்போ அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 6. யுதா மன்யுஷ்ச விக்ராந்தஹ उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. ஸோ யுதாமன்யுஹு, விக்ராந்தஹா, உத்தமௌஜா இவா எல்லாருமே வந்து பாஞ்சால தேசத்து இளவரசர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ விக்ராந்த் அந்த பேர் நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரில் இங்கேருந்து தான் எடுத்திருக்கா. அந்த விக்ராந்த் அப்படிங்கிற பேர் நம்மளோட போர் கப்பலுடைய பேர் வந்து விக்ராந்த். ஸோ வீரியவான்னா வீரம் மிகுந்த, வீரம் மிக்க. சௌபத்ரா அப்படின்னா யாரு? சௌபத்ரானா சுபத்ரையோட பையன் அப்படின்னு அர்த்தம். யார் சுபத்ரையோட பையன்? அபிமன்யு. அப்புறம் திரௌபதே யாஸ்ச, திரௌபதியுடைய எத்தனை பசங்க திரௌபதிக்கு? பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குற மாதிரி திரௌபதிக்கு எத்தனை பசங்க? 5 பசங்க. ஸோ அவள் எல்லாரும் கூட வெரி வெரி பவர்ஃபுல் வாரியர்ஸ். அவள் பேர்லாம் என்ன அப்படின்னா பிரதிபிந்தியா, சுதசோமா, ஸ்ருதகர்மா, சதானிகா, ஸ்ருதசேனா அப்படின்னு 5 பசங்க வந்து திரௌபதிக்கு. அவள் எல்லாருமே எப்படி இருந்தா? சர்வ ஏவ மகாரதாக, எல்லாருமே பெரிய பெரிய மகாரதர்களாக இருந்தா. அண்ட் எல்லாரும் எந்த சைடு இருக்கா? பாண்டவா சைடு இவா எல்லாரும் இருக்கா. அடுத்தது ஸ்லோகா நம்பர் 7. ஸோ இதெல்லாம் வெறும் பேர் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கனால குயிக்காக நம்ம இந்த ஸ்லோகம் எல்லாம் பார்த்துடலாம். அஸ்மாகம் து விசிஷ்டாயே தானி போதத்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமி தே. இப்போ பாண்டவா சைடு இருக்கிற மக்கள் எல்லாம், முக்கியமான மக்கள் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணிட்டு துரியோதனன் இப்போ
தன்னோட சைடு இருக்கிற ஆர்மி பக்கமாக அவனுடைய ஃபோக்கஸை இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணுறான். ஸோ ஐடியாவே இப்போ என்ன அப்படின்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். ரெண்டு சைடுடைய ஸ்ட்ரென்த் வந்து இப்போது கம்பேர் பண்ணப்படுறது. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கேம்லாம் விளையாடணுன்னா கூட இப்போ இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவா, அந்த ஆப்போனண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து ஆஸ் வெல் அஸ் வீக்னஸ் ரெண்டுத்தையுமே வந்து நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் பார்ப்பால, அந்த மாதிரி இப்போ வந்து துரியோதனன் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறோம். என்ன சொல்கிறான், ஹே த்விஜோத்தம, துரோணரை வந்து த்விஜோத்தம அப்படின்னு கூப்பிடுறான். த்விஜஹா அப்படின்னு சொன்னாலே வந்து ரெண்டாவது முறை பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிறக்கிறோம், நார்மலாக பிறக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான கல்ச்சர் இது எதுவுமே தெரியாது இல்லையா, ஒரு பிராகிருதி புருஷாவாக இருப்போம். அப்புறம் நம்மளுக்கு எஜுகேஷன் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சம்ஸ்கிருதி புருஷாலாம் ஆகிறோம். அதை வந்து ரெண்டாவது பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த காலத்தில் வந்து குருகுலத்துக்கு அனுப்பிச்சு படிக்கலாம் வச்சா இல்லையா, அதனால் பூனல் போட்டு குருகுலத்துக்கு அனுப்புவா. இது எல்லா வர்ணத்தாரும் பண்ணின ஒரு விஷயமா இருந்தது. அதனால் அங்கே போய் அவளுக்கு வந்து இந்த எஜுகேஷன் கிடைக்கிறது மூலமாக அவள் சம்ஸ்கிருதி புருஷாலாக ஆகிறா இல்லையா, அதனால் அதை ரெண்டாவது பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இங்கே வந்து த்விஜ உத்தமா, அதுலேயே ரொம்ப உத்தமரான ஒரு பர்சனாக வந்து துரோணரை இவன் பார்க்குறான். இப்போ துரோணர் வந்து ஆக்சுவலி வந்து வருணாசிரம தர்மப்படி துரோணர் பை பர்த் வந்து ஒரு பிராமணா. ஆனால் இப்போ என்ன வேலை பண்ணுறார், அவர் சத்திரியனுடைய வேலையை இப்போ அவர் பண்ணுறார். ஸோ வாரில் ஜென்ரலி வந்து பிராமணா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, யாருக்கு கீழேயும் வேலை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கர்ம பிராமணனா இருந்தானா இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து துரோணர் என்ன பண்ணிட்டார், ஃபஸ்ட்டே வயலேட் பண்ணிட்டார். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சத்திரியத்துவம் வந்து அவருக்கு நிறைய இருந்ததுனால அவருக்கு அந்த வார்ஃபேர்லலாம் ஈடுபடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணனுக்கு 6 விதமான கர்மாக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். யஜனம், யாஜனம், பட்டனம், பாட்டனம், தானம், பிரதிகிரகா, சதகர்மாணி பிராமண கர்மாணி. யஜனம், யஜனம்னா ரிச்சுவல்ஸ் பண்ணுறது, யாஜனம்னா ரிச்சுவல்ஸ் பண்ணுறவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ வந்து சத்ரியா வைஷ்யா அவள்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணால் அவளுக்கெல்லாம் போய் பூஜை பண்ணுறதுக்கு இந்த பிராமணன் போய் ஹெல்ப் பண்ணணும். பட்டனம்னா படிக்கிறது. இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி, அதுக்கு பேர் பட்டனம். பாட்டனம்னா படிச்சுட்டு நம்ம பெனிஃபிட் அடைஞ்சோம்ல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேருக்கும் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒருத்தருமே என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை வந்து இன்னொருத்தருக்கு பாஸ் ஆன் பண்ணணும். ஸோ பாட்டனம். யஜனம், யாஜனம், பட்டனம், பாட்டனம். தானம்னா தானம் கொடுக்கலாம், அப்புறம் பிராமணன் தானமும் வந்து வாங்கிக்கலாம், பிரதிகிரகன வாங்கிக்கலான்னு அர்த்தம். ஸோ இது வந்து வருண ஆசிரம தர்மப்படி. ஆனால் துரோணர் வந்து அப்போவே அந்த காலத்திலேயே வந்து இந்த தர்மத்தை வந்து அவர் வயலேட் பண்ணியிருக்கார். நாம் எல்லாரும் கூட துரோணரோட ஃபாலோவர்ஸ் தான், யாரும் அவளோட விஷயத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை, எல்லாமே வந்து வயலேஷன் தான். ஆக்சுவலி வந்து போர் அப்படின்னு டிசைட் ஆன உடனே பீமன் போய் கேட்குறான் துரோணர்கிட்ட, நீங்கள் வந்து ஆக்சுவலாக வாரில் பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாதே அப்படின்னு. துரோணர்கிட்ட அதுக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா ராக துவேஷம் இருக்குல்ல, அவருக்கு பிடிச்சது வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ஹி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அப்போ அதான் பின்னாடி வரும், நமக்கு பிடிச்சதை அது வந்து நம்மளோட டியூட்டி இல்லாமல் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணினேன்னா நேச்சுரலாக அது கொண்டு போய் நம்மளை அதர்மத்தில் கொண்டு போய் அது விட்டுடும். பின்னாடி பார்ப்போம் நம்ம. ஸோ துரியோதனன் வந்து அப்படிப்பட்ட துரோணரை இங்கே அட்ரஸ் பண்ணுறான். தான் நிபோத த்விஜோத்தம, நம்ம சைடில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் வாரியர்ஸ் பற்றி நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்கோங்கோ. அஸ்மாக்கம் விசிஷ்டா, அஸ்மாக்கம்னா நம்ம சைடில் இருக்கிற, விசிஷ்ட அப்படின்னா முக்கியமான ப்ராமினென்ட் வாரியர்ஸ்.
நாயகா மம சைன்யஸ்ய, நம்ம சைன்யத்தோட நாயக்கர்கள் ஆர் கமாண்டர்ஸ், அவளை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்? சம்யார்த்தம் தான் அப்ரவீத், அதாவது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா துரோணருக்கு தெரியாதா யாரெல்லாம் நம்ம சைடில் இருக்கான்னு? அப்படி சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படியே இருந்தால் கூட எப்படி சொல்லணும் ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக நான் சொன்னேன். அப்போ தான் அவளோட ஈகோவை ஹர்ட் பண்ணாமல் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? அதை மாதிரி இங்கே துரியோதனன் கரெக்டாக பண்ணுறான். ஏன் அப்படி பண்ணுறான்? வேலை ஆகணுமே அவனுக்கு. அவளை வச்சு தான் வந்து இப்போது போர்லாம் நடத்தணும். அதனால் அழகாக அவன் வந்து அட்ரஸ் பண்ணுறான். நான் வந்து இப்போ உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்லோகா நம்பர் 8. பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவ ச. ஸோ ஒரு லிஸ்ட் ஒன்று தன் சைடுலேருந்து இப்போ கொடுக்குறான். ஃபஸ்ட்டு யார்? பவான். பவான்னா தாங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாருக்கு முன்னாடியா நம்ம நின்று பேசுகிறோன்னா பவான் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் யூஸ் பண்ணால் அவளை யாருக்கு நம்ம முன்னாடி இருக்காளோ அவளை அட்ரஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ மரியாதையாக சொல்கிறான் பவான். துரோணரை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிட்டான். முதல்ல துரோணரை இப்போ சொல்லிட்டான்னா துரோணருக்கு இப்போ உச்சி குளிர்ந்துடும். ஓ என்ன தான் அவன் வந்து ப்ராமினண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறான் அப்படின்னு. அதனால் அழகாக சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் யாரை சொல்கிறான்? பீஷ்மர், அப்புறம் கர்ணன், நெக்ஸ்ட்டு கிருபாச்சாரியர். ஸோ அவர் எப்படிப்பட்டவர்? சமிதிஞ்சயா அப்படின்னா அவர் வந்து எந்த போர்லேயும் இது வரைக்கும் தோத்ததே இல்லையா. ஒன்லி விக்ட்ரி அவருக்கு. அன்டிஃபீட்டபிள் அப்படின்னு அர்த்தம். சமிதிஹி அப்படின்னா யுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஜெயனா விக்டோரியஸ். ஸோ கிருபாச்சாரியார் வந்து அப்படிப்பட்ட ஒரு பர்சன். நெக்ஸ்ட் யார்? அஸ்வத்தாமா, துரோணரோட பையன் அஸ்வத்தாமா. அப்புறம் விகர்ணஹா, துரியோதனனுடைய பிரதர் விகர்ணன். அப்புறம் சோமதத்தி, அது ஒரு வீரனுடைய ஒரு பேர். ததா ஏவச்ச. இப்போ இந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சைடில் இருக்கிற ப்ராமினென்ட் வாரியர்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் கூட இருக்கா, அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்லோகா நம்பர் 9. அன்யே ச பஹவः சூராः மதர்த்தே த்யக்த ஜீவிதாः நானாசஸ்திர பிரஹரணாः சர்வே யுத்த விசாரதாः. ஸோ இப்போ நான் சொன்னவா மட்டும் இல்லை, இதை தவிர நிறைய பேரும் நம்மளோட சைடில் இருக்கா. அன்யேச்ச பகவஹா. அன்யேனா இன்னும் நிறைய பேர் கூட, பகவஹானா நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய சூரர்கள் வந்து நம்மளுடைய சைடில் இருக்கா. பவர்ஃபுல் பீப்புள் நம்மளோட சைடில் இருக்கா. யார் அவள்லாம்? மதார்த்தே தியக்த ஜீவிதாக அப்படின்னா அவள்லாம் வந்து என் மேலே இருக்கிற ஒரு மரியாதைனால அவளோட லைஃப்பை கூட வந்து தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய வீரர்கள். மதார்த்தம் என் பொருட்டு தியக்த ஜீவிதாக, அவளுடைய ஜீவனையே வந்து இப்போது தியக்த அப்படின்னு சொன்னால் தியாகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவளுடைய உயிரையே கூட இப்போ தியாகம் பண்ணுறதுக்காக அவள் வந்திருக்கா. ஆக்சுவலி பார்த்தோன்னா அங்கே இருக்கிற வாரியர்ஸுக்கும் இந்த சண்டைக்கும் டைரெக்டாக எந்த விதமான சம்பந்தமும் ஆக்சுவலாக இல்லவே இல்லை. எனக்காக அவள்லாம் வந்து இந்த போரில் இப்போது கலந்துட்டுருக்கா அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்காக. இந்த மகா கட்பந்தன் இப்படிலாம் இருக்குல்ல, ஆலிஸ், அந்த மாதிரி. இப்போ மகாபாரத போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாரதத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதாக வந்து சொல்லப்படுறது.
ஸோ இது வந்து ஒரு மினி வேர்ல்டு வார் மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறா. ஸோ மதர்த்தே தியக்த ஜீவிதாகா, அவளோட லைஃபையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஸோ இவாள்லாம் வந்து சாதாரணப்பட்டவர்களா இந்த வாரியர்ஸ்லாம்னா இல்லை. நானா சஸ்திர பிரகரணாகா, நானான வெரைட்டி அப்படின்னு அர்த்தம். அவள் கையில் என்ன இருக்கான், வெரைட்டிஸ் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து அவள் கையில் இருக்குது. சஸ்திரமும் இருக்குது, பிரகரணமும் இருக்குது. சஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து சண்டை போடும்போது அவள் கையை விட்டு போகவே போகாது. அப்படிப்பட்ட வெப்பன்ஸை வந்து சஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது அப்படிப்பட்ட வெப்பன்ஸ், என்ன யூஸ் பண்ணுவா? கதை, ஈட்டி, வாள், இதெல்லாம் வந்து கையிலேயே வச்சுட்டு தான் சண்டை போடணும். கீழே விழுந்துருத்தோன்னா நம்ம வந்து தோற்று போயிடுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சஸ்திரம். பிரகரணம்னா இந்த மிசைல்ஸ் மாதிரி. இப்போ வந்து டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி மிசைல் எல்லாம் அனுப்புகிறாள். அப்போ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணா? மந்திரம் வந்து சொல்லிட்டு அந்த இதை விட்டால் அது வந்து மிசைல் மாதிரி அது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு நாம் வந்து சொல்லிக்கலாம். ஸோ தேவதாஸ் எல்லாரையும் இன்வோக் பண்ணுவாள். அந்தந்த தேவதாக்கு அந்தந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மந்திரம் இருக்கும். அது எல்லாமே வந்து அவள் போய் படிக்கும் பொழுது அவளுக்கு அதெல்லாம் வந்து உபதேசம் பண்ணியிருப்பாள். அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த அஸ்திரத்தெல்லாம் வந்து அவள் பிரயோகம் பண்ணினான். இப்போ வந்து ராமாயணத்தில் பார்த்தேன்னா ராமர் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு புல்லை எடுத்து அதை வந்து பிரம்மாவாக வந்து இன்வோக் பண்ணி அதை பிரயோகம் பண்ணினார். புல்லுக்கு ஆசச் ஒரு பவரும் கிடையாதுல்ல. ஆனால் அதில் மந்திரம்லாம் சொல்லி அதை வந்து பண்ணினதுனால இன்வோக் பண்ண உடனே அந்த புல்லே இப்போ என்ன அஸ்திரமாக எடுத்தான்? பிரம்மாஸ்திரமாக ஆயிடுத்து. அதுலேருந்து தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற பழமொழி ஒரு வாட்டவர் அது வந்து வந்தது. அப்போ ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் தேவதா வந்து இருப்பா. அந்தந்த மந்திரத்தை சொல்லி அதை யூஸ் பண்ணுவாள். இப்போ அக்னி அஸ்திரம் வந்து இந்த சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஆப்போனன்ட் சைடு சும்மா இருப்பாளா? அவள் என்ன பண்ணுவா? ஜல தேவதாவை இன்வோக் பண்ணி வருண அஸ்திரத்தை வந்து அவள் வந்து பிரயோகம் பண்ணுவாள். ஸோ பிரகரணம்னா மிசைல்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வீரர்களும் எப்படி இருந்தால் சர்வே யுத்த விஷாரதாகா, யுத்தத்தில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் உடையவாளா எல்லாரும் வந்து இருந்தா. விஷாரதான எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். வார்ஃபேரில் எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தா. அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 10. அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இப்போ ரெண்டு சைட்லேயும் இருக்கிற இம்பார்ட்டண்ட் வாரியர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் துரியோதனன் இப்போ என்ன பண்ணுறான், ரெண்டு சைடுடைய ஸ்ட்ரெங்த்தையும் வந்து அனலைஸ் பண்ணுறான். யார் வந்து சுப்பீரியர், யார் வந்து இன்ஃபீரியர் இப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இப்போ பண்ணுறான். ஸோ துரியோதனனுடைய ஜட்ஜ்மெண்ட் படி யார் சுப்பீரியர்? அவன் சொல்கிறான் பாண்டவர்களுடைய சைன்யம் தான் சுப்பீரியர் அப்படின்னு இப்போ அவன் சொல்கிறான். கௌரவர்களுடைய சைன்யம் வந்து இன்ஃபீரியர். இதுதான் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அவன் பாஸ் பண்ணிட்டான். இந்த ஜட்ஜ்மெண்ட் எதை காட்டுறது? அவனோட பயத்தை காட்டுறது. ஸோ துரோணர்கிட்ட போய் சொல்கிறான், அஸ்மாக்கம் பலம் அபர்யாப்தம், நம்ம சைடில் இருக்கிற, அஸ்மாக்கம்னா நம்ம சைடில் இருக்கிற பலம் எப்படிப்பட்டது? அபர்யாப்தம்னா இன்சஃபிஷியன்ட், போறவே போராதுங்க, ரொம்ப வீக்காக இருக்கும் நம்ம சைடில். பாண்டவர்களுடைய சைன்யத்தை எதிர்கொள்கிற அளவு நம்மக்கிட்ட ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் படை இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அபர்யாப்தம்னா இன்ஃபீரியர்.
ஆர் இன்சஃபிஷியன்ட். ஸோ பீஷ்ம ரக்ஷிதம். இப்போ இந்த படை வந்து இவாளோட சைடில் இருக்கிற அந்த சைன்யத்தை யார் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா? பீஷ்மர் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறா. என்ன தான் நம்மளுடைய படையை வந்து பீஷ்மர் ப்ரொடெக்ட் பண்ணினாலும் பீஷ்மர் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன். அப்பேற்பட்ட பீஷ்மரே நம்ம சைடில் இருந்தாலும் நம்ம படை வந்து அவளோட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியறதுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ஏதேஷாம் பலம் பரியாப்தம். ஏதேஷாம்னா பாண்டவாளோட சைடு எப்படி இருக்கான்? பலம் பரியாப்தம். பரியாப்தம்னா சஃபிஷியன்ட்டு, அபரியாப்தம் இன்சஃபிஷியன்ட்னா பரியாப்தம் சஃபிஷியன்ட். அவளுடைய சைடு வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கா, நம்மளால் அவளை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். சரி, அவளோட சைடு யார் வந்து ரட்சிக்கிறா? பீம ரக்ஷிதம். ஜஸ்ட்டு பீமனால் பாதுகாக்கப்படுற அந்த பாண்டவர்களோட சைன்யம் நம்மளை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் வந்து தெரிய வருது. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே, அதாவது உள்ளபடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இந்த வார் சீனை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த வார் சீனையே நாம் வந்து ஒரு மூணாவது பர்சனாக, தேர்டு பர்சனாக இப்போ இந்த குருக்ஷேத்திரத்தை நாம் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னவாக இருக்கும்? நம்ம என்ன நினைப்போம், என்ன கன்க்ளூட் பண்ணுவோம், யாரோட சைடு ஸ்ட்ராங்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம்? பாண்டவாளோட ஆர்மியை விட கௌரவர்களுடைய ஆர்மி பெருசு. இன் நம்பர்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி பிக். அவகிட்ட வந்து 11 அக்ஷௌஹிணி படை இருந்தது. யார்கிட்ட? கௌரவா கிட்ட. பாண்டவாஸ் கிட்ட எவ்வளோ இருந்தது? 7 அக்ஷௌஹிணி தான் அவகிட்ட இருந்தது. அக்ஷௌஹிணி அப்படின்றது ஒரு டிவிஷன். அந்த ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லுவாள்ல, தேர்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்த 4ம் சேர்ந்தது ஒரு அக்ஷௌஹிணி அப்படின்னு பேர். ஸோ ஒரு அக்ஷௌஹினியில் எவ்வளோ தேர் இருக்கும் அப்படின்னா 21,870 ரதங்கள் வந்து ஒரு அக்ஷௌஹினியில் இருக்கும். 21,870 இருக்கும். எவ்வளோ யானைகள் இருக்கும்? அதே 21,870 யானைகள் இருக்கும். எவ்வளோ குதிரைகள் இருக்கும்? 65,610. அப்புறம் எவ்வளோ காலாட்படை, எவ்வளோ மக்கள் இருப்பான்னா 1,09,350. என்னதுன்னா 1:1:3:5. இதுதான் வந்து ரேஷியோ. ஒரு யூனிட் ஆஃப் ரதம், அதே யூனிட் ஆஃப் யானை, அதோட 3 டைம்ஸ் குதிரைப்படை, அதோட 5 டைம்ஸ் காலாட்படை. இதுதான் வந்து அதனுடைய ரேஷியோ. இப்போ 11 அக்ஷௌஹினி எங்கே இருக்குது? 7 அக்ஷௌஹினி எங்கே இருக்குது? இப்போ நியூமரிக்கலாக பார்த்தோன்னா, குவான்டிட்டி வைஸ் பார்த்தோன்னா நாம் என்ன சொல்லுவோம்? கௌரவாஸ் தான் பயங்கர பவர்ஃபுல், ஸ்ட்ராங் அப்படின்னு நாம் வந்து டிசைட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ்லாமும் அவளோட சைடில் இருக்கா. பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருப்பர் இருக்கார், எல்லாருமே அவள் சைடு தான் இருக்கா. அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இன்டெலிஜென்ட்டாக யோசித்தோன்னா துரோணர் தான் வந்து மொத்த பேருக்கும் டீச்சர் இல்லை. அந்த டீச்சருக்கு யார் யார் எங்கெங்கே கோல் விடுவா அப்படின்னு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி அடித்தா இவனால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது எல்லாமே நல்லா தெரியும் துரோணருக்கு. அப்போது அதெல்லாம் வச்சு நம்ம அசஸ் பண்ணோம், ஒரு தேர்ட் பர்சனாக நம்ம அசஸ் பண்ணோன்னா நாம் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக கௌரவாஸ் தான் வந்து ஜெயிப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து துரியோதனன் என்ன சொல்கிறான்? நம்ம ஜெயிக்க மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வருது. ஏன் கர்ணன்லாம் இருக்கான் அந்த சைடு. கர்ணன்லாமும் வந்து ரொம்ப பெரிய வாரியர் அவன்.
நம்மளோட ஆர்மி தான் பெருசாக இருக்குது, ஆனால் யாரும் வந்து நம்ம வந்து ஜெயிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவனுக்கு. இது ஏன் அப்படின்னா அவனுடைய தனிப்பட்ட கருத்து. இது சப்ஜெக்டிவ் ஃபீலிங். எந்த ஒரு விஷயத்தையும் ஆப்ஜெக்டிவாக பார்த்தோன்னா நம்மளால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். நான் வந்து என்னுடைய ராகத்வேஷத்தெல்லாம் போட்டுண்டு அந்த கண்ணாடி வழியாக ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தப்பான டெசிஷனாக தான் அது இருக்கும். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நாம் ரொம்ப வீக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இங்கே நாம் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்கே வந்து தர்மம் லேக் ஆகிறதோ, தர்மம் எங்கே இல்லையோ, எங்கே வந்து பக்தி அப்படிங்கிறது மிஸ் ஆகிறதோ, அந்த இடத்துல நம்மளுடைய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் ஆர் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறத இது வந்து நம்மளுக்கு காமிக்கிறது. ஸோ எந்த ஒரு விஷயமும் இப்போ சப்போஸ் நாம் தர்மமாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட எவ்வளோ ஆள் படை அம்பு எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கலாம், ஆனாலும் நம்ம மனசில் அந்த மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாள், அது என்ன பண்ணும், குத்திண்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் தர்மத்தை மீறறாளோ, அவளுக்கு வந்து மெட்டீரியல் வெல்த் கிடைக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இன்னர் கான்ஃபிடென்ஸ் ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து அந்த மன அமைதின்னு சொல்கிறாள், அது வந்து அவளுக்கு இருக்கவே இருக்காது. துரியோதனனுக்கு தர்மமும் இல்லை, பக்தியும் அவனுக்கு அவ்வளோவா கிடையாது. அதனால் அவனுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் வந்து இல்லாமல் போயிடுறது. அதனோட இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரியலை. பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதே வந்து அவனுக்கு தெரியலை. அதனால தான் அர்ஜுனன் அண்ட் துரியோதனன் 2 பேரும் ஒரே சமயத்தில் தானே கிருஷ்ணரை போய் பார்த்தா. எல்லாருக்கும் அந்த மகாபாரத கதை தெரியுமே இல்லை? அப்போ கிருஷ்ணர் வந்து துரியோதனனுக்கு ஆப்ஷன் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணும் கேட்டுட்டு இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன வேணும்னு கேட்குறான், நாராயணி சேனையை எனக்கு கொடுத்துடு, நீ வேண்டாம் அப்படின்னே சொல்கிறான். இப்போ கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல எதை சிம்பிளைஸ் பண்ணுறது அப்படின்னா ஈஸ்வர அனுகிரகம், அதுதான் வந்து அங்கே சிம்பிளைஸ் பண்ணுறது. இப்போ கிருஷ்ணரோட சேனை வந்து மெட்டீரியல் வெல்த். உனக்கு மெட்டீரியல் வெல்த் வேணுமா, ஈஸ்வர அனுகிரகம் வேணுமா? இப்போ பகவான் வந்து நம்மக்கிட்ட நான் வேணுமா, 1 கோடி ரூபாய் பணம் வேணுமா, என்ன சொல்லுவோம்? நீ எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கிருஷ்ணா, முதல்ல 1 கோடி எனக்கு கொடுத்துடு. ஏ லூசு, கிருஷ்ணரை நீ உன் கூடவே வச்சுட்டேன்னா எத்தனை கோடி வேணாலும் அவர்கிட்டே தான் அப்பப்போ கேட்டு வாங்கலாம், மிரட்டியே வாங்கலாம் கிருஷ்ணரை. ஆனால் நாம் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லிடுவோம், என் வீட்டிலலாம் இடம் இல்லை கிருஷ்ணா, நீ முதல்ல 1 கோடி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துரியோதனன் வந்து எனக்கு உன்னுடைய சேனை போரும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது அவனை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணான், கிண்டல் பண்ணான் துரியோதனன். யாராவது போய் சண்டையே போடாத கிருஷ்ணரை செலக்ட் பண்ணுவாள். ஏன்னா கிருஷ்ணர் வந்து சொல்லிடுவார்ல, நான் சண்டையில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஸோ முட்டாள் தான் சண்டை போடாத கிருஷ்ணரை வந்து சூஸ் பண்ணுவான் அப்படின்னு வந்து அர்ஜுனனை வந்து கிண்டல் பண்ணான். ஆனால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடைய அனுகிரகம் வந்து தெரிஞ்சுது, அதோட வேல்யூ அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ துரியோதனன் பகவானையே வந்து வேண்டான்னு சொல்லிட்டான். இன்ஃபேக்ட் தர்மம் இல்லாத இடத்துல பகவான் இருக்க மாட்டார், ஏன்னா தர்மம் தான் பகவான். அதனால துரியோதனனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை. பாண்டவாஸ் எப்படி இருந்தா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தா. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் கான்ஃபிடென்ஸும் ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியும் வேணும் அப்படின்னு சொன்னால் பகவானை தான் நாம் பிடிச்சிக்கணும். பகவான் மேலே பக்தியை நாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும். இதிலே 9th சாப்டரில் சொல்லுவார், அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். நீ என்ன தெரிஞ்சுக்கிறதுல ஆர் என் மேலே நீ பக்தி செலுத்துறதுல நீ இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன்னா உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன், வஹாமியகம், நான் உனக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன் ஃபேமிலியை நான் பார்த்துப்பேன்றார் கிருஷ்ணர். நம்பி விடுவோமா பகவான் கிட்ட? நம்ம எப்படி நம்மளே
நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு பெருமை இல்லை. பகவான் கிட்டலாம் விட்டுட்டா அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார் யோகக்ஷேமம் வஹாமியகம். இப்போ இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிற காரணத்தினால தான் நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு இது இருந்ததுன்னா செக்யூரிட்டி கிடைக்குமா, அது இருந்ததுன்னா செக்யூரிட்டி கிடைக்குமான்னு ஒரு விஷயமா தேடி தேடி போயிட்டுருக்கோம், இது வேணும் அது வேணும்னு. ஆனால் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தெரியும் இப்படிலாம் தேடி தேடி அலைஞ்சோமே எதுவுமே பிரயோஜனம் இல்லை. எப்போ தெரியும், ரொம்ப வயசானதுக்கப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எப்போ இந்த விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சு கொடுத்தோன்னா இன்னிலேருந்தே என்ன பண்ணிடணும், பகவான் மேலே வந்து பக்தி செலுத்த ஆரம்பிக்கணும். இப்போ பகவான் மேலே பக்தி பண்ணுறது மூலமாக மட்டுமே இன்செக்யூரிட்டி ஃபீலிங் நம்மளை விட்டு போகும். கிருஷ்ணர் சொல்கிறார் உன்னோட ஹிருதயத்தில் நீ என்ன வெய்ய அப்படின்னு சொல்கிறார். உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் திருப்திங்கிறது உன் மனசில் இருக்குங்கிறார். உன்னுடைய ஹிருதயத்தில் என்ன நீ கொண்டு வந்தேன்னா திருப்தி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதே வந்து பகவானை விட்டுட்டு பாக்கி எல்லாம் நாம் வச்சுட்டோன்னா நாம் என்ன பண்ணணும், செக்யூரிட்டிக்கு மேலே செக்யூரிட்டியை வந்து செக்யூரிட்டி கார்டு, அந்த செக்யூரிட்டிக்கே நான் தான் திருப்பி செக்யூரிட்டி கொடுக்கணும், இதே தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ துரியோதனனுக்கு என்ன இருந்தது, இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்தது. அதனால் அவன் சொன்னான் அஸ்மாக்கம் பலம் அபர்யாப்தம், வெரி வெரி இன்சஃபிஷியன்ட், நம்மளோட சைடு இருக்கிற படை அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 11. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. இப்போ அவனுக்கு வந்து இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்தாலும் துரியோதனனுக்கு அவனுக்கான ஒரு பர்சன் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருந்தது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. யாரு, பீஷ்ம பிதாமகா. இப்போ அவர் தான் வந்து அந்த கௌரவா சைட்லேயே இருக்கக்கூடிய வெரி வெரி எல்டர்லி பர்சன், ரொம்ப வந்து வயசானவர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட மியர் ப்ரெசன்ஸே அவனுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை கொடுக்குற மாதிரி அவனுக்கு தோன்றுறது. நம்மளுக்கே இருக்கும்ல, நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெரியவா இருந்தான்னா அவள் பார்த்துப்பா, நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அவனுக்கு ஏற்படுறது. ஸோ பீஷ்மருடைய ப்ரெசன்ஸே ஒரு விதமான நம்பிக்கையை வந்து அவனுக்கு கொடுக்கறது. அதனால் அவன் சொல்கிறான், அவனோட ஆர்மியில் இருக்கிற எல்லாருமே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னா, பீஷ்மரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒருத்தருடைய வேலையாக இருக்கணும். அதை தான் நாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அட் எனி காஸ்ட் பீஷ்மா ஷுட் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறான். பீஷ்ம ஏவ அபிரக்ஷந்து. ஸோ துரோணரையும் சேர்த்து சொல்கிறான். துரோணரே நீங்கள் கூட எதில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும், பீஷ்மரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தான் உங்களுடைய ஃபோக்கஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நம்ம, பவந்தः சர்வே யதாபாகம் அவஸ்திதா. ஸோ அவளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸில் இருந்துண்டு. அயனம் அப்படிங்கிறது வந்து வார்ஃபேரில் யூஸ் பண்ணப்படுற ஒரு டெக்னிக்கல் வேர்டு. வியூகம் அமைக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் ஒருத்தரை நிற்க வைப்பான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸுக்கு பேர் அயனம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ யதாபாகம் எந்தெந்த இடத்துல நாம் நிறுத்தி வச்சுருக்கோமோ, அவள் ஆல்ரெடி ஒரு பொசிஷனில் நின்றுருக்கா இல்லையா, அவள் அங்கேயே இருக்கணும். அவஸ்திதானா பொசிஷன்டு, ஸ்டேஷன்டு அப்படின்னு அர்த்தம். அங்கங்கே நின்றுண்டு அவளாம் என்ன பண்ணணும், பீஷ்மம் ஏவ அபிரக்ஷந்து, பீஷ்மரை அவள் எல்லாருமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 12. தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம்
तस्य सञ्जनयन् हर्षं कुरु वृद्धः पितामहः सिंहनादं विनद्योच्चैः शङ्खं दद्मौ प्रतापवान्. இப்போ துரியோதனன் உவாச்ச, அது வந்து 3வது ஸ்லோகத்திலேருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் துரியோதனன் பேசினான். இப்போ மறுபடியும் யார்கிட்ட வந்துடுது மைக்கு? சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் பேசுகிறார். தன்னோட நரேஷனை சஞ்சயன் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறார். ஸோ பீஷ்மர் வந்து இப்படி துரியோதனனுடைய பரிதாபமான நிலைமையை பார்க்குறார். ஐயோ, இவன் வந்து உள்ளுக்குள்ளே பயப்படுறான் அப்படின்னு பீஷ்மருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ இவனை எப்படியாவது வந்து உற்சாகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. இப்போ எப்படி இந்த குழந்தைகள்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பயப்படுவாள்ல, அப்போ தான் குழந்தைகளுக்கு பக்தியே வரும். எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும்தான் பகவான் இருக்கிறதே வந்து ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கோவிலுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணுவாள். அது மாதிரி அந்த பயம் இருக்குல்ல, அதை வந்து இப்போ பீஷ்மரால் வந்து துரியோதனன் கிட்ட பார்க்க முடியறது. சரி, அவன் பயத்தை கொஞ்சம் நாம் வந்து குறைக்கலாம். ஸோ குரு விருத்த பிதாமகா அப்படின்னா குரு வம்சத்திலேயே மிகவும் வயசானவர் அப்படின்னு அர்த்தம். விருத்தன வயசானவர், வயசில் பெரியவரான பிதாமகா. இப்போ பீஷ்மர் வந்து துரியோதனனோட ஹிருதயத்தில் இப்போ கான்ஃபிடென்ஸை வர வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறார். என்ன பண்ணுறாரா? சிம்ஹநாதம் தத்மௌ. ஸோ அந்த சங்கை எடுத்து அவர் வந்து இப்போது நாதத்தை ஒலிக்கிறார். சிம்ஹநாதம் அப்படின்னு சொன்னால் சிங்கம் போல கர்ஜனை பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சிங்கம் போல கர்ஜித்தார், அது மாதிரி. இப்போ வந்து இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் நடக்க போகிறதுன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பயம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த வயத்துலலாம் அப்படியே அந்த பட்டாம்பூச்சிலாம் பறக்கும்ல, அந்த மாதிரி இருக்கான் இப்போது துரியோதனன். அதனால் வந்து அதெல்லாம் அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் வந்து இப்போ பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லி பீஷ்மர் வந்து ஏதாவது பண்ணி அவனை எப்படியாவது வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறார். அப்போ வார் வந்து ஜென்ரலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா? ஏதாவது வந்து இந்த சங்க ஊதுவா, அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டு தான் அந்த யுத்தம் வந்து ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ சரி, இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வந்து அவர் கையில் வச்சுட்டு இருந்த சங்கை வந்து எடுத்து இப்போது ஊதுறார். ஸோ தட் நாங்கள் வந்து போருக்கு தயார், எங்கள் சைடில் எல்லாரும் வந்து ரெடியாக இருக்கா அப்படின்னு. ஸோ சங்கம் தத்மௌ, தத்மௌனா ஊதினார் அப்படின்னு அர்த்தம். பிரதாபவான்னா பிரதாபம் பொருந்திய பீஷ்மர் இப்போ சிங்கம் போல தன்னுடைய சங்கை எடுத்து கர்ஜித்தார். சஞ்சனயன் ஹர்ஷ தஸ்ய. சஞ்சனயன் அப்படின்னு சொன்னால் ஜெனரேட்டிங்னு அர்த்தம். அந்த உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஹர்ஷன உற்சாகம், சங்கம் தத்மௌ. எப்படி? வினத் உச்சைஹி, ரொம்ப லவுடாக அவர் வந்து அந்த சங்கை எடுத்து சவுண்டு பண்ணினார். சிம்ஹநாதம் வினத்ய. ஸோ இப்படி வந்து பீஷ்மர் ஆரம்பித்த உடனே, அவர் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவா? எல்லாரும் அவளோட சங்கை எடுத்து இப்போது ஊத ஆரம்பிக்கிறா. நாம் சொல்லுவோமே, உன் சங்கை எடுத்து ஊதாத, அது இல்லை, எல்லாருமே வந்து இப்போது ரெடி ஆகிறா வாருக்கு. ஸ்லோகா நம்பர் 13. ततः शङ्काश्च भैर्यश्च पणवानकगोमुखाः सहसैवाभ्यहन्यन्त सशब्दस्तु मुलोऽभवत्. இப்போ
இப்போ கௌரவா சைடில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறா, அவாவா கையில் என்ன சங்கு வச்சுட்டு இருக்காலும் அந்த கான்ச் எடுத்து இப்போது முழங்க ஆரம்பிக்கிறா. ஸோ வெறும் சங்கம் மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காளோ அதெல்லாம் கூட இப்போ வந்து முழங்க ஆரம்பிக்கிறது. இப்போ நம்மளோட ஆர்மி பேண்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறான்னா ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்காக, நாம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்கா இல்லையா. அது மாதிரி இங்கே சங்கம், பேரிய, பனவ, அனக, கோமுக இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லாமே வந்து எய்தர் ஒரு அந்த ட்ரம் மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இல்லைன்னா ட்ரம்பெட்டு அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட். சகசா ஏவ அபியஹன்யந்த அப்படின்னா எல்லாம் சைமல்டேனியஸாக எல்லாரும் வந்து அதை இப்போது வாசிக்க ஆரம்பிக்கிறா. சக சப்தா அபவத் துமுலகா. அந்த சப்தம் என்ன ஆச்சா, என்ன பண்ணித்தானா, அந்த இடத்தையே அப்படியே வந்து ரிசனேட் பண்ணிட்டுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படியே அதிர வச்சது. அந்த மாதிரி இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒழிக்க ஆரம்பித்த உடனே அந்த இடமே இப்போ ரிவர்பரேட் ஆச்சு. இப்போ கௌரவாஸ் என்ன சொல்கிறா, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு இப்போது பாண்டவாஸை பார்த்து இப்போ அவள் கேட்குறா. இப்போ பாண்டவாஸ் என்ன சொல்லணும், நீங்கள் மட்டும்தான் ரெடியா, நாங்களும் ரெடி அப்படின்னு அவள் சொல்லணும். அவள் எப்படி சொல்லுவா, அதான் அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.